தாத்தா வந்து திரும்பி போனோன்னே காவேரிக்கு மனசு கஷ்டமாகுது. காவேரி ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடி நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்க அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. தாத்தா என்னம்மா பண்ணார்? ஏம்மா எல்லாரும் தாத்தாவை போட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் என்னடி அவமானப்படுத்தணும்? அவர் வந்து ஒன்றுமே நாங்கள் சொல்லலையே அப்படின்றாங்க. என்னம்மா அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இங்கேருந்து போனார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்றாங்க. அவருக்கு என்ன இப்படிலாம் பார்த்துக்கினா தெரியுமா, சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கினா இருப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மனுஷங்கிட்ட எங்ககிட்ட நாங்கள் பேச முடியல. இல்லைன்னா மூஞ்சி வச்ச மாதிரி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதுதான் அவங்க பேரனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தோடனே தான் எங்களுக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொன்னோம். மற்றபடியெல்லாம் அவர்கிட்ட அப்படிலாம் பேசணும்னு எண்ணமே எங்களுக்கு கிடையாது. சும்மா தேவையில்லாத பேசாத காவேரி அப்படின்னு. அம்மா இருந்தாலும் அவர் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுமா, அவர் முகமே வாடி போச்சுமா. என்னடி ரொம்ப தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவர் வந்து ஒன்றை நினச்சி வந்தால் நினச்சிட்டு இருக்கியா? அவர் பேரனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவர் வந்தார். இங்கே பாருமா, என்னதான் இருந்தாலும் தாத்தாவை வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுமா. நாங்கள் ஒன்றும் பேசலை, சும்மா ஓவராக பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனசே சரியில்லை காவேரிக்கு. எல்லோரும் தூங்குறாங்களான்னு பார்த்துட்ருக்காங்க. காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, எட்டி எட்டி விஜயோட வீடை பார்க்குறாங்க. இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைம்மா நான் சும்மா தான் நிற்கிறேன், இங்கெல்லாம் ஒன்றும் நிற்க வேணாம், நீ உள்ளே ரூம்லேயே இருமா, சும்மாவே உள்ளவே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அதை நம்ம வெளியே வந்தேன், ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தாத்தா இருக்காரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா வெளியே உட்காந்துட்ருக்காரு. உடனே ஓடி போகிறாங்க காவேரி. யாருக்கும் தெரியாமல் வராங்க. தாத்தா அப்படின்றாங்க. காவேரி வந்துட்டியாம்மா? அப்போவே விஜய் சொன்னாம்மா காவேரி தேடி வந்துடுவான்னு சொல்லிட்டு, அவள் இருக்க மாட்டான்னு சொன்னாம்மா, அதே மாதிரி வந்துட்டம்மா அப்படி சொன்னோன்னே, தாத்தா நான் வீட்டுக்காக வரல தாத்தா, உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன். என்னம்மா சொல்கிற, என்ன பார்க்க வந்தியா? ஆமாம் தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாத்தா, நீங்கள் வீட்டிலேருந்து மனசு வருத்தப்பட்டு போனீங்கல்ல, அதனால் தாங்கிக்கவே முடியல தாத்தா, மன்னிச்சிடுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, எங்கள் அம்மா பேசுனதுக்காக தயவு செய்து மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னடா நீ சின்ன குழந்தை மாதிரி மன்னிப்பு கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏன் தப்பாக நினச்சிக்க போகிறேன்? உங்கள் அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, சாரதா பற்றி எனக்கு தெரியாதா? அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்கடா, அதனால தான் அப்படி பேசிட்டாங்க. அவங்க எதுவும் தப்பாக பேசலையே, எனக்கு எதுவுமே சொல்லலையே. காவேரியை அனுப்ப முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதானம்மா. நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலடா. ஓ அம்மா பேசுனதுக்கு நான் எதாவது தப்பாக நினைப்பேன்? இல்லை தாத்தா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது தாத்தா, எனக்கு கஷ்டமாயிடுச்சு, சாரி தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இங்கே வாடா அப்படி சொல்லிட்டு பக்கம் உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, என்றைக்குமே வந்து நீயும் பேத்தி தான், அது என்றைக்குமே மாறாது. உன் மேலே வச்சுருக்க அன்பும் மாறாது, எதுவுமே மாறாது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீயும் விஜயம் பிரிஞ்சிருக்கீங்க, அதுக்காக நீ என் பேத்தி இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்றாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் சிந்துறாங்க. கையை பிடிச்சிட்டு நம்ம காவேரி, காவேரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, நான் சொல்லட்டுமா? தாத்தா சொன்னால் கேட்பியா அப்படின்னோடனே, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்றாங்க. அது வந்துமா விஜய்னு சொல்ல வராரு, அதுக்குள்ளேயுமே வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கோம் கூப்பிட்றாங்க. ஐயோ தாத்தா, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்தேன் தாத்தா, பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் போகிறேன் தாத்தா, தாத்தா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் தாத்தா அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்றாங்க. தாத்தா அவர் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க தாத்தா, இந்த மாதிரி டைமில் நானும் இல்லைல்ல, அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்க போகிறாரு தாத்தா, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க தாத்தா அப்படின்னோடனே, தாத்தாக்கு ஒன்றும் புரியல, சிரிப்பாக வருது. என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? இல்லைம்மா, நீயும் சரி விஜயும் சரி அவ்வளோ பாசம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கீங்க, ஆனால் இது என்னம்மா கண்ணாமூச்சி ஆட்டம், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, விதி உங்களை போட்டு விளையாடிட்டு இருக்குதுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா நான் வரட்டுமா? ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்டா காவேரி, ஒரே ஒரு விஷயம், தாத்தா சொல்கிறத கொஞ்சம் கேளுமா, விஜய் உண்மையிலேயே சொல்கிறேன்னா உன் மேலே உயிரே வச்சுருக்காமா விஜய், அந்த விஷயத்தை கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்பேன் அப்படின்னோடனே, தாத்தா வந்து தாத்தா பாவம், அவர் வந்து எதுவும் நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தாத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடியே போயிடுறாங்க. பாவம் இந்த பொண்ணு, யாருக்கு பேசுறது யாருக்கு நிற்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் தாத்தா.